ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேரட் மேலே இருக்க தோலை சீவி எடுத்துடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேரட் ஹல்வா நார்மலாக செய்கிறத விட பால்கோவா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்கியும் பால்கோவா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்லேயும் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். பால்கோவா வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாதாமியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஓரளவு வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கலரும் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்க்கலாம். ஒரு கப் கேரட்டுக்கு 3/4 கப் அளவு பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. பால் எல்லாமே நல்லா சுண்டி கேரட் நல்லா வெந்துருச்சு. வாசனைக்காக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கேரட்க்கு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்கணும். நான் இதில் பால்கோவா சேர்க்க போகிறதுனால 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் வந்து சர்க்கரை சேர்த்து பால்கோவா செஞ்சுருக்கேன், அதனால் 1/4 கப்புக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன். சர்க்கரை இல்லாத பால்கோவாவாக இருந்தால் 1 கப் அளவுக்கு 1/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் இலகி வரும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாயிரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், கேரட் ஹல்வா ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக முந்திரி பாதாமை சாப் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. நார்மலாக செய்கிறத விட பால்கோவா சேர்த்து கேரட் அல்வா செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.